சப்போர்ட்டா விஷன் மீடியா விஞ்ஞானபுரம் சென்ட் பால்ஸ் சர்ச் இந்த இதுக்கு உள்ள கனெக்டிவிட்டி என்ன? அதான் ஃபர்ஸ்ட் லைவ் வந்து நம்ம சர்ச்சுக்காக போட்டதுன்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஜெஃப்ரி ஆலயத்து பேரை சம்பாதிக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அவங்க லட்சத்துல வருமானம் வருது, கோடியில வருமானம் தான் அப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க. இப்பவும் டு பி ஃப்ராங்க் உண்மையை சொல்ல போனா நம்ம விஷன் மீடியா நீங்க பார்த்துட்டு விஷன் மீடியா யூடியூப் சேனல்ல இன்ன வரைக்கும் வீடியோ போட்டு அது மூலமா வந்த வருமானமே கிடையாது. அதுல போய் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்ட்டு இன்னமும் இருக்கும். ஸ்டார்ட் ஏர்னிங் என்னது, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்பதான் முதல் ஸ்டெப் கொடுக்கவே இல்லைன்னா இன்ன வரை கொடுக்கல. யூடியூப் மூலமா வர்ற வருவாயே நம்ம ஆக்டிவிட்டே பண்ணாம வச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த செகண்ட் எபிசோட். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பாருங்க. அந்த எபிசோட்லயும் கடைசியா நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானபுரம் சிஎஸ்எஸ் சென்ட் பால் சர்ச் நம்மளுடைய சர்ச்சோடைய அந்த பிரதிஷ்டை பண்டிகை கால அந்த நிகழ்வுகள்ல முதல் முறையா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனால தான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கேன் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அவங்கள நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். யூடியூப்ல சிஎஸ்ஏ ஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் இன்னமும் இருக்கு. அது ஆக்சுவலா அந்த டைம் வந்து விஞ்ஞானபுரம் அசனம் அப்படிங்கிற நேம்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சிஎஸ்ஏ ஃபெஸ்ட் அப்படின்ட்டு மாத்திட்டோம். அது யாரு ரன் பண்ண, யாரு மேனேஜ் பண்ணா அப்படின்னா அதுவும் வேற யாரும் இல்லை, அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டிஷான் பென், சார்லஸ் அண்ணே, பிரான்சிஸ், ரொனால்டு, சாம் மைக்கா, அப்புறம் நான், இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் அந்த சேனலை வந்து அப்போ ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து தான் ஃபர்ஸ்ட் லைவ் பண்ணியிருந்தோம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைவ் வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் அதோடைய பார்ட் 2 விஞ்ஞானபுரம் ஸ்தாபனங்களின் கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 இருக்கு. ஓகே, அதோட டேட் பார்த்தீங்கன்னா 2018 ஜனவரி 23, அதாவது 2018 அந்த வருஷத்துல நம்மளோட சர்ச்சு ஃபெஸ்டிவலோட ஸ்தாபனங்களின் கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்ல, அந்த ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் லைவ் ஆயிருக்கு. அதுவுமே ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் 20 மினிட்ஸ் இருக்கு. அடுத்து செகண்ட் பார்ட் வந்து 1 hour 50 minutes இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி வந்ததுல நான் அறிய இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இது 2018லயே லைவ் பண்ணியிருக்கோம். நம்ம முதல்ல சொல்லியிருந்தேன், நம்ம விஷன் மீடியா சார்பா நம்ம லைவ் பண்ணது 2020 அப்படின்னா அப்ப 2019 லைவ் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019 லைவ் பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து அந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் அதில் போட்டிருந்தாங்க. அதனால 2019 லைவ் ஸ்ட்ரீமிங்கா வரல. ஸோ அந்த டைம்ல 2019 நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரதிஷ்டை பண்டிகை கால நிகழ்வுகள்ல ஒரு இன்னிசை நிகழ்ச்சி வந்து நம்ம விஷன் ஆர்கெஸ்ட்ரா சார்பா நம்ம நடத்தியிருந்தோம். அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் இதே மாதிரி நாங்கள் மொபைலை வச்சு லைவ் பண்ணியிருந்தோம் 2019. ஸோ 2018 சம் ப்ரோக்ராம்ஸ் லைவ் ஆயிருக்கு மொபைலை வச்சு. 2019 நாங்க பண்ணின விஷயம் ஆர்கெஸ்ட்ரா சார்பா பண்ண இன்னிசை நிகழ்ச்சி மட்டும் மொபைலை வச்சு லைவ் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த லைவ் வந்து சேனல்ல இல்லை. நானுமே தேடி பார்த்தேன், அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தோம், அந்த வீடியோ இல்லை. பட் அது 2019 நாங்க பண்ண அந்த இன்னிசை நிகழ்ச்சி மொபைல் வச்சு லைவ் இருந்தது. அந்த டைம் சில பேர் வந்து கேட்டாங்க, ஏன் அந்த பர்டிகுலர் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் லைவ் பண்றீங்க, மற்ற எல்லா ப்ரோக்ராமும் லைவ் பண்ணலாம்ல, நம்ம ஊர் மக்கள் வெளியே இருக்கவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்போதான் மனசுல பட்டுச்சு, அப்போ ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2020 முதல்ல நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸுமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் மீடியா சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ அதுல இருந்து கண்டினியூ ஆகும். அந்த 2020 காலகட்டத்தில் தான் நம்மளுடைய விஷன் மீடியா டீம் நம்ம ஃபார்ம் பண்றோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 2020 காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இதுல முக்கியமா சொல்ல போனா எனக்கு ஓனா எந்த பொருளுமே கிடையாது. எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ் ஒவ்வொருத்தங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா வந்தது. அந்த டைம் கேமரா கொடுத்து பெரிய உதவி செஞ்சது யாருன்னா நம்ம தேவதாசன், தேவ ஆப்ஷன் சொல்லி விஞ்ஞானத்துல வச்சிருக்காங்க, இன்னமும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தேவதாசனோட ஒரு சோனி கேமரா தான் சர்ச்சுக்காக தானே பண்ற தம்பி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மனமுகர்ந்து கொடுத்தாங்க. அந்த நன்றியெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. பெரிய விஷயம். ஏன்னா யாரு 2 லட்ச ரூபாய் கேமரா நம்ம கையில தருவா, நம்மளே நம்பி சர்ச்சுக்காக தம்பி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தந்த அண்ணன் பெரிய உதவி பண்ணாங்க.
அதே மாதிரி இன்னும் லேப்டாப் நல்ல லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ், நம்ம டீம் ஜாக்ஸ் அப்போ ஒரு லேப்டாப் வச்சிருந்தோம். அந்த லேப்டாப் நல்லா இருக்கும், 2GB கிராபிக்ஸ். அந்த லேப்டாப் ஏன்னா அப்போ கவர்மெண்ட் லேப்டாப் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, சர்ச்சுக்கு போறோம் ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனோட அந்த 2GB கிராபிக்ஸ் லேப்டாப் ஃபர்ஸ்ட் ஓடிச்சு. அப்போ அதுக்கு ஒரு சின்ன யூஸ் பண்ற டிவைஸ், நான் திருநெல்வேலிக்கு போய் வாடகைக்கு வாங்கிட்டு வருவேன் டெய்லி. நான் சில நாள் என்னால போக முடியலன்னா நம்ம பிரான்சிஸ் ரொனால்டு பசங்கிட்ட சொல்லி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு சொன்னா பசங்களை இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கும். அப்படி இருந்தது, வாடகைக்கு வாங்கிட்டு வருவேன். அப்போ அதுதான் நம்ம சர்ச்சைக்காக ஃபர்ஸ்ட் அந்த 2020 பண்ண லைவ். ஆமா, இதுதான் ஆரம்பத்துல நம்ம சர்ச்சைக்கு நம்ம உள்ள போய் செஞ்சு கொடுத்த லைவ். நீ ஆர்கெஸ்ட்ரா பண்ணும்போது நான் கிடையாது, யாருமே கிடையாது. அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இருக்கேன். ஏன்னா ஐரோல் வீட்டு மாடியில போய் அந்த இதை கட்டுங்கனே அப்ப இருந்து வந்து என்ன, அப்ப நான் இருந்தேன் ஸ்பீக்கர் கிட்ட வந்துக்கிட்டு மேல ஏறி கட்டுங்க அப்படின்னா அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மேல ஏறி கட்டுறது நம்ம தனியா தெரியும், மேல ஏறி இப்படி எப்படிமா நம்ம தனியா தெரியும். இப்போ வந்து பழகி போச்சு, கழுத கட்டா குட்டி எதுனாலும் காருக்கு மேல ஏறி. சரி, அதாவது இதுக்கு அப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இது அப்பதான் லாக்டவுன் நமக்கு வருது. நம்ம இந்தியால அப்ளை ஆகுது லாக்டவுன், ஃபர்ஸ்ட் அந்த வேவா அந்த லாக்டவுன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லைவ்லாம் இல்லாம அந்த பெரிய வெள்ளி, ஈஸ்டர், அந்த மிக ஆராதனைகள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி போட்டோம். அப்போ மதிப்புக்குரிய நம்ம மறைந்த கோல்டு ஐயா நம்ம மத்தியில் அன்னைக்கு இருந்தாங்க. ஸோ ஐயா தலைமையில் அந்த ஆராதனைகள்லாம் நடந்துச்சு. அந்த ஆராதனை நம்ம லைவா பண்ணல, ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிருந்தோம். ஓகே, இப்போ வந்து நீங்க லாக்டவுன் டைம்ல எடுத்தோம், முடிஞ்சு போச்சு. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ரெகுலர் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு, ஆனா நம்ம அந்த டைம்ல வந்து என்னன்னா மெஞ்சாபுரத்து சர்ச்ல ஒரு ரூல் உண்டு, சர்ச்சுக்குள்ள வந்து கேமரா எடுக்கக்கூடாதுங்கிறது. இப்போ அதுக்கப்புறமும் சர்வீசஸ்லாம் லைவ் போட்டிங்களா, இல்லை ரெக்கார்ட் பண்ணீங்களா, இல்லை அதோட பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல, அதாவது இந்த குறிப்பா இந்த டைமுமே நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு சர்ச்சுக்குள்ள எடுக்கீங்க அப்படிங்கிற கேட்கும்போது, இல்ல இது எப்படியும் ஃபாரின்ல இருக்கவங்க எத்தனையோ பேருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போதுங்கிறதுக்காக எல்லாருமே மனமுகந்து ஏத்துக்கிட்டாங்க. அதாவது லாக்டவுன் டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, அந்த டைம் நம்ம சர்ச்சுக்குள்ள வச்சு கேமரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய சம்மதத்தோடய தான் அந்த ஆராதனைகள்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு யூடியூப்ல நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த வருஷம் கோயில் பிரஷ்டை வருது. என்ன ஆகுது, இதே மாதிரி இந்த ஆராதனைகள் மட்டும் லைவ்ல கொடுங்க, ஆராதனை இதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம மெஞ்ஞானபுரத்தோட ஆலயத்தோட ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலுமே இந்த ஊர் கூட்டம்னு சொல்லி எங்களுக்கு எப்பவுமே எங்க சர்ச்சில் வந்து வைப்பாங்க. ஊர் கூட்டம்னா ஆலய பிரதிஷ்டைக்கு முன்னாடி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மீட்டிங் ஆகுது, ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி வைக்கக்கூடிய ஒரு மீட்டிங். ஏன்னா எல்லாரோட ஒப்புதலோட தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ரூல்ஸ். ஸோ அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல இந்த தீர்மானத்தை எழுதுறாங்க. இந்த மாதிரி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக சிறப்பு ஆராதனைகள் மட்டும் நேரலையில வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகுது, ஆலய பிரதிஷ்டை பண்டிகையோட நம்ம உள்ள சர்ச்சஸ்குள்ள திடப்படுத்தல் ஆராதனை, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை, ஆயத்த ஆராதனை, இந்த மாதிரி நிறைய ஆராதனைகள் நம்ம சர்ச்சுக்குள்ள பின்னாடி, அதுவும் யாரும் இடங்கள் இல்லாம கடைசி அந்த பின்னாடி பெரியவங்களாம் உட்காந்துருக்க டேபிள் போட்டிருப்பாங்க, அது பக்கத்துல வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நிகழ்வுகள். இப்போ நம்ம ஆரம்பிச்சது பாத்தீங்க, இப்போ வந்தோம் அசனா லைவ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிச்சதுலாம் வந்தோம். அப்படி தொடர்ந்துட்டு இருந்த அசனா லைவ் வந்து எதனால நம்ம விஷன் மீடியா சேனல் வந்து நின்றுச்சு? இப்போ வர்றது இல்ல விஷன் மீடியா சேனல்ல, எதனால அது நின்றுச்சு? இல்ல எதனால போட முடியாம போச்சு? இது பாத்தீங்கன்னா, இப்போ நான் அந்த சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஆராதனைகளை நம்ம ஒளிபரப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமே நிறைய இந்த மாதிரி சர்ச்சைகளுக்குரிய காரியங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எப்படியும் ஊர் என்ன சொல்றது, இப்போ ஒரு 2 பேர் நல்ல விஷயம் கருத்து சொன்னா 2 பேர் முரண் கருத்து சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா நம்ம பப்ளிக்ல இருக்கும். ஸோ பொது காரியம் அப்படிங்கும்போது வந்து 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. திடப்படுத்தல் ஆராதனையில இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் வந்து கேமரா நான் சொன்ன மாதிரி ஒரு கேமரா பின்னாடி வச்சிருந்தோம். சரியா, அந்த சொன்ன அந்த பெரியவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல, அந்த இடத்துல கேமரா வச்சிருந்தோம். ஓகே, ஸோ அங்க இருந்து கவர் பண்ண தெரியாது ப்ராப்பரா திடப்படுத்தல் ஆராதனைங்கும் போது. ஏன்னா பிள்ளைங்க அந்த இவனை பலப்படுத்தணும் பிஷப் ஐயா வந்து சொல்லும் போது அது ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆனதான் நல்லா இருக்கும். ஆல்ரெடி வி ஹேவ் பெர்மிஷன், அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் இருக்காது, நம்ம நல்லா கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஆப்வியஸா ஒரு கேமரா பக்கத்துல கொண்டு வந்துட்டோம். அப்படி வச்சாலுமே பின்னாடி இருந்து கவர் பண்ணும்போது தலை தான் தெரியும், யார் இருக்கான்னு தெரியாது. அதனால நான்
ஆல்ட்ருக்குள்ள. அப்போ நான் அதனாலதான் நம்ம யோசிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நம்ம இந்த மொபைல் கேமரா அப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல. ஸோ மொபைல் கேமரா ஒண்ணு மட்டும் ஒரு வாரமா வச்சிருவோம். ஸோ அது ஃபேஸ் ப்ராப்பரா தெரியும். அதாவது பிஷப் ஐயாவுக்கும் அந்த பசங்களுக்கும் சைடா வச்சாச்சுன்னா ப்ராப்பரா தெரியுங்கிறதுக்காக வச்சுட்டு என்ன பண்ண, ஏதோ ஒரு பேட்டரி டெட்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதை போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். அது இன்னும் வந்து லைவ்ல இருக்கும், நான் உள்ள போய் அதை எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து அதையே ஒரு பெருசா பேசிட்டாங்க, இவன் குறுக்க போயிட்டான், அதாவது ஆராதனை உள்ள இடங்கள் பண்றான், ஹேண்ட் கேமரா வச்சு எடுத்து சுத்திட்டு இருக்கான் சர்ச்சு ஃபுல்லா அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் 4 பேர் பேசதான் செய்வாங்கன்னு சொல்லி. எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் சின்ன பையன் அப்போ. ஏன்னா என்னடா நம்ம நல்லது பண்றோம், அது பேசுனது வந்து இங்க இருந்து இங்க போனத கிராஸ் பண்ணி. ஆமா ஃபர்ஸ்டே ஏன்னா ஆராதனை எடுக்க கூடாதுன்னு ஒரு சாரார் பேசுறாங்கல்ல, அது அவங்களுக்கு வந்து இது கூட ஒரு பாயிண்ட், அடிஷனல் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த எப்படி ஆராதனை இடைஞ்சல் பண்றாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு அல்டிமேட் என்ன காமெடி அப்படின்னா, அதை பேசினவங்களோட பசங்களுமே அதுல திடப்படுத்தல் பெற்றிருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு மெமரி தானே, நம்ம வந்து சர்ச்சுக்காக பண்றோம். அப்போ எனக்கு சொல்ல போனா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஃபீல் பண்ணோம், நம்ம சின்ன பசங்க அப்போ அப்படிங்கும்போது நமக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா நம்ம சர்ச்சுக்காக நல்ல விஷயம் தானே பண்றோம், இதை ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்போதான் எனக்கு தெரிய வருது, எப்படியும் பப்ளிக்னு வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் தான் பேச போறாங்கன்னு சொல்லி அப்போ நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். இது அப்புறம் எப்படிலாம் மாறிச்சு அப்படின்னா, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைவ் பண்ணும்போது நமக்கு நான் சொன்னேன் முதல்ல, எனக்கு நிறைய செலவுகள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மிஞ்ஞானபுரம் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் ப்ரோக்ராம் நடக்காது, 10 நாள் 12 நாள் சாலிடா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ப்ரோக்ராம் நான் லைவ் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டேன். அப்படிங்கும்போது எல்லா ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு செலவு இருக்கும். ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், எந்த ஒரு திங்ஸுமே ஓன் திங்ஸ் கிடையாது. அப்போ எனக்கு ஒரு செலவு இருக்குதுன்னு செய்யும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே நமக்காக அப்போ ஒர்க்குல நிறைய பேர் வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி சொன்ன வாடகைக்கு வாங்கிட்டு வரேன் சில திங்ஸ். அப்போ கார்ல பெட்ரோல் போடணும், பிளஸ் அவங்க வாடகை கொடுக்கணும், சில அடிஷனல் கேமரா நான் ரெண்டலுக்கு எடுத்து பண்ணிருக்கோம். அப்ப இவ்வளவு செலவு. டீமே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 பேர் கிட்ட இருந்தோம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கனால அது ஒரு பெரிய தடவை வந்துட்டு அதுல பட்டே போக முடியாதுல்ல, சோறு வைக்கல. ஆமா, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுவேன். அடுத்த வருஷம் சர்ச்ல சாப்பாடு கொடுத்துட்டாங்க, நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல சாப்பாடு என்ன அவங்களுக்கு தெரியாதுல, யாருக்கும் நம்ம அவங்களுக்கு தப்பா சொல்ல முடியாது. சோ அந்த டைம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம கடையில எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கோம், எவ்வளவு செலவு இருக்கும், இங்க வந்து சாப்பிட்டு இருக்கோம், இங்க வச்சு சாப்பிட்டு இருக்கோம். செலவு ஃபுல்லா நம்ம ஓன் அது இருந்துச்சு. ஏன்னா நான் பண்ணணும்னு நினைச்சு பண்ணேன். அப்ப எனக்கு என்னன்னா அந்த செலவு இருக்கு. அப்ப இந்த செலவை எக்ஸ்பென்ஸை மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு தேவை இருக்குல்ல. அப்போ அதனால என்ன பண்ணேன், எனக்கு அப்போ ஒரு தாட் என்னன்னா, இப்ப நம்ம விளம்பரங்கள் சேகரிச்சு விளம்பரங்களை ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எனக்கு தாட். ஸோ நான் என்ன பண்ணேன், ஆப்வியஸா அந்த நம்ம சர்ச்சுக்கு ஒரு சர்ச் புக்குன்னு சொல்லி வெளியிடுவாங்கல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அந்த புக்ல நிறைய விளம்பரங்கள் இருக்கும். வேற யாரும் இல்லை, நம்ம சர்ச்சின் சபையின் பிள்ளைங்களை சார்ந்த எப்படி நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க பீப்போட விளம்பரங்கள் அதுல இருக்கும். அப்போ அதுல எடுத்து என்ன பண்றேன், ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி வித் இந்த பெர்மிஷன் ஆஃப் அந்த அத்தாரிட்டியில இருக்கவங்களோட பெர்மிஷனோட தான் பண்ணேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு செலவுகள் இருக்கு, ஸோ இவங்ககிட்ட நான் வந்து பெர்மிஷன் சார் இந்த மாதிரி இது கேட்டுக்கிறேன், விளம்பரம் கேட்டு ஒளிபரப்பு பண்ணோம், அவங்களுக்கு எனக்கு காசு கொடுப்பாங்க, அது எனக்கு கரெக்டா இருக்கும் சார். சரி ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் அதை பண்ணினேன். ஆரம்ப காலத்துல விளம்பரங்கள் அவங்க எல்லார்ட்டையும் கால் பண்ணி அவங்க விளம்பரம் மனமோர்ந்து கொடுத்தாங்க, சர்ச்சுக்கு தான் வச்சுக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடா ஒரு ரேட்லாம் வாங்கல, அவங்களே எவ்வளவு முடியுதோ கொடுங்க அப்படி மாதிரி சொன்னனால அவங்க எல்லாருமே என்னோட ஓன் ஜிபேக்கு தான் அனுப்பி நான் அதை வந்து என்ன பண்ணேன். எனக்கு அந்த டைம் ஓகே, அந்த டைம் செலவு கரெக்டா இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த டைம் நடந்தது. இதை வேற மாதிரி பேசினாங்க. என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி ஆலயத்து பேரை சம்பாதிக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இது வந்து அது எப்படி பேசினாங்க தெரியுமா, அவங்க லட்சத்துல வருமானம் வருது, கோடியில வருமானம் தான், அப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க. அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், நான் திருப்பி சொல்றேன், அந்த டைம் நான் அப்பதான் சின்ன பையன் தான். அப்ப எனக்கு என்னடா நம்ம திருப்பியும் ஆலயத்துக்காக பண்றோம், திருப்பி இப்படி பேசுறாங்களே, இது கஷ்டமா இருந்துச்சு. இதுல இப்பவும் டு பி ஃபிராங்க் உண்மையை சொல்ல போனா, நம்ம விஷன் மீடியா நீங்க பாத்துட்டு இருக்க விஷன் மீடியா யூடியூப் சேனல்ல இன்ன வரைக்கும் வீடியோ போட்டு அது மூலமா வந்த வருமானமே கிடையாது. ஏன் அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆன் பண்ணல, மானிட்டைசேஷனை எனபிளே பண்ணல. இன்னமும் நம்ம சேனல்ல இருக்கு. மானிட்டைசேஷன் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆமா, அது சில பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மானிட்டைசேஷன் வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம், அந்த வீடியோ ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விளம்பரங்கள் ஷோ ஆகும். பார்த்தாங்கனாலே உங்களுக்கு காசு தானே, அந்த காசு வந்திருக்கும்ல, அது உன் பாக்கெட்டுக்கு தானே போயிருக்கும், இப்படிதான் பேசிட்டாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த டைம் வந்து விளம்பரங்கள்லாம் வரதான் செய்யும், வீடியோக்கு முன்னாடி விளம்பரம் வரதான் செய்யும். ஆனா அந்த விளம்பரம் மூலம் நமக்கு காசே வந்திருக்காது. ஏன் என்னன்னா ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், விஷன் மீடியா ஒரு ஊழியமா ஆரம்பிச்சது, அந்த நான் ப்ராஃபிட்டபிள், ஐ மீன் அந்த வீடியோஸ் மூலமா நமக்கு எந்த வருவாய் வேண்டாம்.
அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இன்ன வரைக்கும் அது ஸ்டில் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், ஸ்கிரீன்ல வேணா போடுறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்ட்டு இன்னமும் இருக்கும். ஸ்டார்ட் ஏர்னிங் என்னது, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்பதான் முதல் ஸ்டெப் கொடுக்கவே இல்லை. நான் இன்ன வரைக்கும் கொடுக்கல. யூடியூப் மூலமா வர்ற வருவாயே நம்ம ஆக்டிவிட்டே பண்ணாம வச்சிருக்கோம், பண்ணாமே வச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த டைமே பேசினாங்க, ஏன்னா விவரமே தெரியல. பாவம், விவரம் தெரியாம அப்படி பேசிட்டாங்க. பட் நானே என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஒரு வீடியோ பார்க்கும், அதுல ஆட் வந்துட்டுனாலே அப்ப அவங்க ஆன் பண்ணி வச்சுட்டாங்க போல, அவங்களுக்கு காசு போகும் போல அப்படின்னு நானும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பாங்க, இப்பவும் நினைச்சிட்டு இருக்கலாம் மேபி. சரி, அது அவங்க யாருமே தப்பா சொல்ல முடியாது, அவங்களோட நாலேஜ் இல்ல. ஆனா அதை தப்பா சொன்னாங்க, எனக்கு அதுதான் கஷ்டமா இருந்துச்சு. அவன் சர்ச்சு பேர்ல சம்பாதிக்கான் அப்படின்ட்டு. எப்படி இந்த லைவ் போடுறது காசு வருது, பிளஸ் விளம்பரம் போடுறான் அது காசு வருது. அப்படி காசு வருதுன்னா நான் எனக்கு செலவுக்கு தானப்பா வருது, என் பாக்கெட்டுக்கா போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால நான் அந்த டைம் கூட ஒரு மீம்லாம் கூட போட்டேன். அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்றது நான் சொல்லல, அப்புறம் காட்டுறேன். அதாவது அந்த ஒரு கோடி நீ பார்த்த இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மளை பத்தி. கொஞ்சம் அப்பவே இந்த கான்ட்ரவர்ஷியல் டாக் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் அந்த டைம் பொறுப்புல இருக்கவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, ஏன்னா எப்படியும் சர்ச்சுனா ஒரு கமிட்டில பொறுப்புல இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி பேசுறாங்க, பேசுறவங்க செய்வாங்க, நீ சர்ச்சுக்காக பண்ற ஜெஃப்ரின்னு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அப்போ நீங்க விளம்பரம் கேட்கறதுக்கு முன்னாடியும் அந்த கமிட்டில உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சப்பறம் அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணி சொன்னேன். அவங்க ஆனா அது ஓகே, இட்ஸ் ஓகே கண்டிப்பா. ஏன்னா பொது காரியம் வரும்போது அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. பொது காரியம் வரும்போது ஆளு பேசலாம் செய்வாங்க, நீ சர்ச்சுக்காக பண்ற ஆண்டவர் ஒன்னும் ஆசிரியர் கண்டிப்பா நீ பண்ணுன்னு சொன்னாங்க. ஓகே, நானும் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு, சரி பரவாயில்ல, அப்ப எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் அகேன்ஸ்டாவும் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஸோ ரெண்டும் பேலன்ஸ்டா போச்சா இல்ல அகேன்ஸ்டாவே தான் போய்கிட்டு? இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பஜார்ல, மெஞ்சாந்தோட பஜார்ல அந்த ஆர்ச்ல ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு அதுல ஒளிபரப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு தாட் வருது. இப்ப இதுக்கு இடையில நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேபிள் நான் போட்டு தரேங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டேன். இந்த கேபிள், அந்த ஃபைபர் கேபிள். ஓகே. ஆமா, அதுதான் பெரிய தப்பு. நான் பண்ண பெரிய தப்புன்னா அதுதான்.